சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இப்ப ரீசெண்டா மெகா ஆடிஷன் மூலியமா செலக்ட் ஆன ஒரு முக்கியமான கண்டஸ்டன்ட் தான் தன்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுமி. இவங்களுக்கு வயசு 12. இவங்க ஊட்டில இருந்து வந்து பாடியிருக்காங்க. சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல எக்கச்சக்கமான போட்டியாளர்கள், சின்ன சின்ன போட்டியாளர்கள் அவங்களோட திறமையை வெளிப்படுத்தி இந்த சீசன் 5க்குள்ள என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில ஊட்டில இருந்து வந்திருக்கக்கூடிய தன்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் ரொம்ப அழகா கண்ணம்மா கண்ணம்மா அப்படிங்கிற பாடலை பாடி ஒட்டுமொத்த ஜட்ஜஸையும் அதிர வச்சிருக்காங்க. அதுலயும் அவங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த ஜட்ஜஸும் எழுந்து மிகப்பெரிய கரகோஷம் கொடுத்துட்டு இந்த சீசனுக்கான பவித்ரா கிடைச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலா சப்போர்ட் பண்ற மாதிரி பல விஷயங்களை நடுவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அந்த வார்த்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா தன்வியோட பேரண்ட்ஸுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இப்ப வரக்கூடிய போட்டியாளர்கள் எல்லாருமே ரொம்ப சின்ன பசங்க தான், சிறுவர் சிறுமியா தான் கலந்துக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன இருந்துட போகுது, என்ன ஒரு எமோஷனல் சப்போர்ட் இருந்துட போகுது அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனா சஞ்சய் குமாரா இருக்கட்டும், கன்னியாகுமரியில வந்திருக்கக்கூடிய மித்ராவா இருக்கட்டும், புதுக்கோட்டையிலிருந்து நாட்டுப்புற கலைஞரா வந்திருக்கக்கூடிய அபிஷேகாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இசையில ஒரு பக்கம் ஆர்வம் இருந்து இசையை வந்து முறையா கத்துக்காம, ஆனா மத்தவங்களோட ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு போட்டியாளரா வந்திருக்காங்க. இவங்களுக்கு இந்த சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது, அது கூட அவங்க பிராக்டிஸையும் சேர்த்து பண்ணாங்கன்னா, கண்டிப்பா லாங் டெர்ம்க்கு அவங்களால டிராவல் பண்ண முடியும். அதுல ஒரு முக்கியமான போட்டியாளரா இருக்கக்கூடியவங்க தான், இப்ப இந்த சீசனோட பவித்ரான்னு பேர் வாங்கியிருக்கக்கூடிய ஊட்டில இருந்து வந்திருக்கக்கூடிய தன்வி. தன்வி அவங்கள பொறுத்த வரைக்கும் சாதாரணமா இந்த இடத்துக்கு வரல. இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான ஈவென்ட்ல குரூப் சிங்கரா பாடியிருக்காங்க. பல பஜனைஸ், அதாவது டிவோஷனல் பஜனைஸ்லாம் நடக்குதுல்ல, அதுல வந்து ஒரு முக்கியமான ஆளா பங்கெடுத்திருக்காங்க. அதெல்லாம் தான் இவங்களுக்கு பாடணும் அப்படிங்கிற ஆசையை தூண்டி இவங்கள வந்து சரிகமபா மேடை வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்குது. மற்ற ஸ்கூல்ல நடக்கக்கூடிய எக்கச்சக்கமான வோக்கல் மியூசிக், அதாவது பாட்டு போட்டியில கலந்துக்கிட்டு அதுல ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் வாங்கியிருக்காங்களாம். அது சம்மந்தமான ஃபோட்டோஸும் அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட தன்விக்கு இந்த சீசன் 5ல என்ன மாதிரி இடம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.